ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்என்எம் கேப் டைரிஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஃபேமஸ் கோட் ஃபார்ம் வந்திருக்கோம். இந்த பண்ணையோட ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பண்ணையோட லொகேஷன் எங்க இருக்குன்னா பரமக்குடி டு ராமேஸ்வரம் ஹைவேல சத்திரக்குடிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இளம்பாடல் கிராமத்துக்கு முன்னாடி அரியக்குடி விளக்குல இருக்கு. கரெக்டா அமைஞ்சிருக்கு 4 வேலையே. கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு விருது நிகழ்ச்சிக்கு தேவையான கறியை இங்க வாங்கிக்கலாம். குவாலிட்டியா இருக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, எங்க மாமாவோட பண்ண அவங்களோட கேட்டுக்கிட்டதுனால நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டுக்கு எத்தனை மூட்டை தீவனம் செலவாகுது? 2 மூட்டை ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 100 கிலோ. அப்போ கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு 100 கிலோ. குட்டி பெருசாச்சுன்னா இன்னும் கூடும். குட்டி இன்க்ரீஸ் வளர வளர இன்னும் இறை கூடிக்கிட்டே வரும். இறையோட காஸ்ட்டு. லிவர் டானிக் தான் இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க மாமா. இது குட்டியோட செரிமானத்துக்காண்டி கொடுக்கறது. சைஸ் வாரியாக 1 கிலோ தீவனம் 10 கிலோவுக்கு 40% கணக்கு பண்ணி போடுவாங்க. 10 கிலோவுக்கு 40% கணக்கு போடுறீங்க. 1 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 1 கிலோ உயிரிழக்கி 40%. 10 கிலோவுக்கு 400 கிராம். நம்ம போடுறது 35% தான். 40 நம்ம போடுறதில்ல. ஒரு வேலைக்கா மொத்தத்துக்கே? அதே 2 வேலையாக பிரிச்சு. அதே 2 வேலையாக பிரித்து போடுறீங்க. இந்த பேட்சுக்கு 10 கிலோ போட்டுருக்கா. இது எத்தனை ஆடுமா நிற்கிது? 25 குட்டி. 25 குட்டிக்கு 10 கிலோ தீவனம் போட்டிருக்காங்க. காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேலை ஆகுமா? ஆமாம், 2 வேளை தீவனம் போடுறாங்க. ஒரு வேளை சாயங்காலம் 10. காலைல ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. இப்போ 25 குட்டிக்கு சராசரி 20 கிலோ ஒரு நாளைக்கு தீவனம் செலவு பண்ணுறாங்க. ஆட்டுக்கு கலப்பு தீவனம் தான் கொடுக்குறாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னா, ஆடு நல்லா ஊட்டச்சத்தாக இருக்கும், கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். குவாலிட்டியில் இந்த அளவுக்கும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. அதோட ப்ரோட்டீன் சத்தும் முழுமையாக அதுக்கு கிடைக்கும். அதனால் அது சீக்கிரமே வளர்ந்துடும். இதை செமிக்க வைக்கிறதுக்காண்டி தான் லிவர் டானிக் கொடுக்குறாங்க. பேட்சாக போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு கணக்கு. அதுபடி தான் ஏதாவது கணக்கு பண்ணி போடுறாங்க. பிளாக் ஷீப் மொத்தம் எத்தனை பேட்ச் மாமா கிடக்கு? 8 பேட்ச் கிடக்கு மொத்தம். 8 பேட்சுக்கும் ஒவ்வொரு வெயிட், ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு ரேட்டு இடையில இருக்குது. ஒவ்வொரு இடையில இருக்கிறனால ஒவ்வொரு தீவன கணக்கு வருது. இது 25 கிலோ ஆவரேஜ் தான். 25 கிலோ ஆவரேஜ். 30 கிலோ. இந்த குட்டியெல்லாம் இறையோட அளவு ஒரு நாளைக்கு 1 கிலோ. காலையில் 1/2 கிலோ, நைட்டு 1/2 கிலோ. அடுத்த சைடுக்கு போயிடலாமா? இவங்க 23 to 25. அது அபோவ் 25, இது பிலோ 25. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 800 கிராம். காலையில் 10 கிலோ, சாயங்காலம் 10 கிலோ. மொத்தம் 25 குட்டி. நமக்கு 140 குட்டியில் பொடி காரு. அதனால் இவங்களுக்கு ஒரு நாளைக்கே 300 கிராம் தான். இதுதான் 10 கிலோ ஆவரேஜ்.
இது ஃபுல்லாக 18 கிலோ டு 22, 30 குட்டி தான் இது. இந்த சைஸ் தான் 30 குட்டி, பொடி குட்டியாக இருந்தால் 36 குட்டி போடலாம். 20 அடி பைப்பு தான் நம்ம கணக்கு. இது ஃபுல்லாக 15 டு 18. ஆமாத்தா. இவங்க ஃபுல்லாக ஆவரேஜ் 14, 15 கிலோ கரெக்டாக. எதுவுமே கூடவும் இல்லை குறையும் இல்லை. இவங்களுக்கு 600 கிராம் கணக்கு. டு 15 தான், 12 கிலோ டு 15, ஆவரேஜ் 13 கிலோ வச்சுக்கலாம் வெயிட்டு. இது நம்மள்கிட்ட வந்து 2 வாரம் ஆகுது, கரெக்டாக 13 நாள் ஆகுது நம்மள்கிட்ட வந்து. பூச்சி மருந்து போட்டிருக்கு, இன்னும் பிபிஆர் எதுவும் போடலை. பலப்பற்ற வாய்ப்பு கிடைக்கல வாங்கி விட்டுக்கிறது. தண்ணி சரியா 10 நிமிஷம் தான். ஆடு இறையெல்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு முடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. முதல் ரவுண்டு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை வைக்கிறாங்க. கலப்பு தீவனம், அதுக்கப்புறம் வைக்கோல். வைக்கோல் எதுக்குன்னா 10 பத்தாததுக்கு ஓவரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி வைக்கோல். ஏன்னா இது கரெக்டாக ஒரு அளவு சாப்பாடு வைக்கிறோமா, டயட் ஃபுட் மாதிரி தான் இது. ஆனால் அந்த வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் அதுக்கு வந்துட்டு திருப்தியாக இருக்கும். அதுக்காக வைக்கோல். ஆமாம், அசை அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஆடு வந்துட்டு அசை அடித்து தான் ஃபுட்டை செரிக்க வச்சுக்கிறோம். இந்த பண்ணையை பார்த்துட்டு பண்ணை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க மாமா ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க, அதை கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணை வைக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதை மாமா சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆட்டுப்பண்ணை யார் வைக்கலாம், யார் வைக்கக்கூடாது, அதை பார்ப்போம். லேசாக சோம்பேறித்தனம் உள்ள ஆளு வைக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு குட்டி குண்டுது, நாளைக்கு வந்து மருந்து போடுவோம், நாளைக்கு அதை என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஆள் வைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் இன்றைக்கே முடிவு எடுக்கலாம் வைக்கணும். அருவறுப்பு பார்க்குற ஆள் வைக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு புண்ணு வருது, அதை அமைக்கி சலத்தெல்லாம் பிரிக்கி எடுக்கணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அருவறுப்பு பார்க்குற ஆள் வைக்கக்கூடாது. சில பேர் கடன் கொடுத்துட்டு கேட்க தயங்குவாங்க, எப்படி போய் கேட்குறது, பையன் வரட்டும் குடிக்க, அந்த மாதிரி ஆள் வைக்கக்கூடாது. ஏன்னா போச்சுன்னா கடைசி தான் போய் காசை வாங்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஆள் வைக்கக்கூடாது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது மோசடி. இதில் எங்கே நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு உண்டான குட்டியை நீங்கள் தேர்வு செய்யணும். இன்னொருத்தர் அடுத்தவங்க கையில் பொறுப்பு ஒப்படைக்கக்கூடாது. ஏன்னா குட்டி வாங்கி தாங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடாது. 3 சந்தைக்கு போனால் 4ஆவது சந்தை நீங்களே குட்டி வாங்கிடலாம். நீங்கள் என்ன செய்ய, குட்டியை சந்தையில் தேடாமல், ஆட்டில் தேடாமல், ஃபோனில் தேடுறிய. இதை பயன்படுத்திக்கிட்டு 4 பேர் என்ன செய்கிறான், சந்தைக்கு வர்றான், வீடியோ எடுக்கிறான், இந்த குட்டி வேணுமா, முத்தக்கால் குட்டி அப்படி இப்படின்னு கதை விட்றான். நம்ம முன்னாடி இதை நான் சொல்கிறான், இந்த குட்டி 13 கிலோ ஆவரேஜாக வரும். அவன் எந்த தராசு கொண்டு வந்தான்னு தெரில. நம்ம காலத்தோட குட்டி வாங்குறோம், வந்து நிறுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எது 15 கிலோ இருக்குது, எது 11 கிலோ இருக்குன்னு. ஆனால் அவன் சந்தையில் கண்ணில் பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணிடுறான். கறிக்கடைக்காரன் காலங்காலமாக தலைமுறையாக கறிக்கடை வச்சுருக்க ஆள் பண்ண முடியாத வேலையை 2 வருஷத்தில் ஆட்டு பண்ண வச்சுட்டு அவன் சொல்லிடுறான், இது முத்தக்கால் குட்டி, இது 13 கிலோ வரும், இது வளர்ப்புக்கு ஜோக்கான குட்டி. இப்படி ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் என்ன செய்றீங்க, அதை வாங்கி வளர்த்துட்டு கடைசியில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவன் மேலே பழிய போட்டுறீங்க, குட்டி எடுத்து கொடுத்தவன் சரியில்லை அப்படின்னு. குட்டி வாங்குறதும் விற்கிறதும் வளர்க்குறதும் முழுக்க உங்களோட. இதை நீங்கள் வந்து ஃபோனில் பார்த்து நீங்கள் கற்றுக்கிறவும் முடியாது, அது வாங்குறது முறையில்லாத செயல். நம்மள்ட்ட நிறைய குட்டி கேட்பாங்க, இது வரைக்கும் யாருக்கு கொடுத்ததும் இல்லை, கொடுக்குறதா ஐடியாவும் இல்லை. ஆலோசனை வேண்டாம் சொல்லுவோம். நல்ல குட்டியாக இருக்குங்களா, அதை நான் வச்சு வளர்த்து அதை 2000 விற்கிறதுல 3000 லாபம் கிடைக்கிது நான் பார்ப்பேன். அதை எதுக்கு 100 லாபத்துக்கு உங்கள்கிட்ட தூக்கி நான் கொடுக்கணும்? அதை யோசிச்சு பாருங்கள்.
ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா இன்றைக்கி 100 குட்டி வளர்த்தா நாளைக்கு 200 குட்டி 300 குட்டி அந்த மாதிரி ஆக்கிட்டு போகணும் வளர்ச்சி. அதை விட்டு நான் ஆடு வளர்த்தேன், ஒரு பேஜ் வளர்த்து பார்த்தேன், அதுக்கப்புறம் குட்டி விற்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் தீவனம் விற்றேன், அதுக்கப்புறம் மருந்து விற்றேன், இது மாதிரி வளர்ச்சி கிடையாது. எதில் ப்ராஃபிட் இருக்குன்னு தேடுறது. அப்போ அவனுக்கு அதை வளர்க்குறது சரியாக இல்லை. அதனால அவன் இந்த முடிவு எடுத்துட்டான். இதுதான் உண்மை. இது வரைக்கும் யார் இதை ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். சராசரியாக ஒரு 50 கிலோ ஸ்டாக்கில் 2.5 ஸ்டாக் விற்கிறாப்புல. அப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவ்வளோ பெரிய பண்ணையை இப்ராஹிம்ங்கிற ஒரே ஆள் தான் மெயின்டைன் பண்ணுறாப்புல. அவர் தான் இருக்காப்புல நைட்டு வாட்ச்மேனு. சம்பள ஆளுன்னு பார்த்தா வாட்ச்மேன் மட்டும் நைட்டுக்கு மட்டும் வந்து இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கறி தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே காண்டாக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மாமாட்ட எப்போவுமே ஆர்டர் இருக்கும், கையில் ஸ்டாக்கு வந்துட்டு மிச்சமாக இருக்காது. அக்கியாக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு உடனடியாக கொடுத்துருவாங்க. ஒரு 2 குட்டி 4 குட்டி 5 குட்டி அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்துட்டு மாமா கிட்ட ஆர்டர் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க.